ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களுக்காக நாங்க கொண்டு வந்திருக்க படத்தோட ஒன்லைன், சீரியல் கொலை பண்ற ஒரு காதலனும் மத்தவங்களை கொலை பண்ணி அதுல சந்தோஷப்படுற ஒரு காதலியும் இறந்து போய் அவங்களோட ஆவிங்க பொம்மைக்குள்ள போயிருது. அந்த ஆவிங்க திரும்பவும் மனுஷனோட உடம்புக்குள்ள போக நினைக்குது. இதுங்க கிட்ட மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி இந்த பேய் பொம்மைங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்கன்ற மூவி தான் பிரைட் ஆஃப் சக்கி. 1998 ரிலீஸ் ஆன ஒரு டிஃப்ரெண்டான ஹாரர் மூவியை வாங்க குயிக்கா பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல ஒரு போலீஸ்கார காட்டுறாங்க. அவரு இல்லீகல் பொருள் எல்லாம் பறிமுதல் பண்ணி வச்சிருக்கிற கஸ்டடி ரூம்ல இருந்து ஒரு பேக் எடுத்துட்டு கிளம்புறாரு. யாரோ போன்ல அவர்கிட்ட இந்த பேக்கை கொண்டு வந்து கொடுத்தா நான் நிறைய காசு தரேன்னு சொல்லிருப்பாங்க போல. சோ வேற எந்த போலீஸ்க்கும் தெரியாம அந்த பேக் எடுத்துக்கிட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு போய் வெயிட் பண்றாரு. அப்படி வெயிட் பண்ணும்போது அந்த பேக்ல என்னதான் இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கும்போது பின்னாடி இருந்து ஒரு லேடி வந்து கத்தியால அவரோட கழுத்தை அறுத்து சாகடிக்கிறா. ஆமா, இவதான் அந்த லேடி. இவளோட பேரு டிஃபானி. அவ அந்த பேக்கை ஓபன் பண்ணி ரொம்ப சந்தோஷமா உனக்காக தான் நான் இவ்வளவு வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும் போதுதான் காட்டுறாங்க அந்த பேக்ல பிஞ்சு போன ஒரு பொம்மையோட முகம் இருக்கு. அதுதான் சக்கி. ஆக்சுவலி இந்த லேடியோட பாய் ஃப்ரெண்டு ஒரு சீரியல் கில்லர். அவனை போலீஸ் சுட்டு சாகடிச்சிருப்பாங்க. அவனோட ஆவி இந்த பொம்மைக்குள்ள பூந்திருக்கும், எல்லாரையும் தொல்லை பண்ணிருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அந்த பொம்மையை அழிச்சு கொண்டு போய் அந்த போலீஸ் கஸ்டடி ரூம்ல வச்சிருப்பாங்க. காசுக்காக ஆசைப்பட்டு இந்த போலீஸ் கஸ்டடி ரூம்ல இருந்து கொண்டு வந்து இந்த லேடி கிட்ட கொடுக்க வந்திருப்பான். கடைசியில இவ அந்த போலீஸையே கொண்டிருக்கா. எஸ், டிஃபானி இன்னும் இறந்து போன அவனோட பாய் ஃப்ரெண்ட லவ் பண்றா. இந்த பொம்மையில தான் அவனோட பாய் ஃப்ரெண்ட் ஆத்மா இருக்குன்னு அதை சந்தோஷமா வீட்டுக்கு கொண்டு போறா. வீடுனா இவளுக்கு நார்மலான வீடு இல்ல, இந்த கார் தான் அவளோட வீடு. அங்க இதே மாதிரி நிறைய பொம்மைலாம் இருக்கு. அந்த பொம்மையில இருக்கிற கை காலெல்லாம் எடுத்து இந்த சக்கி பொம்மைக்கு திரும்பவும் தச்சு ஒண்ணு சேர்க்கிறா. எல்லாத்தையும் தச்சு ஒண்ணு சேர்த்த அப்புறம் காட்டுறாங்க. பார்க்கவே கொடூரமா இருக்கும். அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு டேவிட் என்றவனை காட்டுறாங்க. அவன் ஜேடுன்ற அவனோட ஃப்ரெண்டை பார்க்க அவங்க வீட்டுக்கு போறான். ஜேட் தான் இந்த மூவியோட ஹீரோயின். வந்திருக்கிறது அவளோட ஃப்ரெண்ட். டோரை ஓபன் பண்றது ஜேடோட அங்கிள். இவர் ஒரு போலீஸ். இவரு தான் ஜேட பாத்துக்கிறாரு. ஆக்சுவலி ஜேடுக்கு ஒரு கார்டியன் போல. டேவிடும் ஜேடும் அங்கிள் கிட்ட சொல்லிட்டு வெளியே கிளம்புறாங்க. இவரு போறத ஒளிஞ்சிருந்து பார்த்து யாருக்கோ கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாரு. இவங்க கொஞ்ச தூரம் கார்ல போனதும் பார்த்தா கார் சீட் பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற நம்ம ஹீரோ ஜெசி. ஆக்சுவலி ஜேடோட அங்கிளுக்கு இவ ஜெசி கூட பழகிறது பிடிக்கல. அவங்க அங்கிளுக்கு தெரியாம ஜேட வெளியே கூட்டிட்டு போக தான் டேவிட் அனுப்பி இவளை கூட்டிட்டு வர சொல்லியிருப்பான். ஆக்சுவலி டேவிட் வந்து ஜெசிக்கும் ஜேடுக்குமே ஃப்ரெண்டு தான். இப்படி இவங்க வெளியே போயிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்கார வேணும்னே வழிமறைச்சு இவங்களை குடிச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணிட்டு இருக்கான். பட் இவங்க யாருமே குடிக்கல. சோ நாங்க போலாமான்னு கேட்டா வேணும்னே வம்புக்கு எடுத்து இருங்க எங்க கிளம்புறீங்க, ஜேடோட அங்கிள் வந்துட்டோம்னு சொல்றோம். ஜேடோட அங்கிள் இந்த போலீஸ்கார கிட்ட சொல்லி வேவ் பார்க்க சொல்லியிருக்கான். அங்க வந்து அங்கிள் ஹீரோவை பார்த்து இனிமே நான் உன்னை இவ கூட பார்த்தனா உன்னை தொலைச்சிருவேன்னு சொல்லிட்டு ஜேட பார்த்து உனக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் உன்னோட கார்டியன், நான் சொல்றது நீ கேட்டு நடந்துக்கோன்னு திட்டிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. இங்க டிஃபானி அந்த பொம்மைக்கு திரும்பவும் உயிர் கொடுக்கணும்னு ஏதேதோ சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப நேரமா மந்திரம் சொல்லி பாக்குறா. பட் அந்த பொம்மை கிட்ட எந்த மூமெண்ட்டுமே இல்ல. கடுப்பாகி அந்த பொம்மையை போட்டு அடிக்கிறா. அப்போ அங்க கார் டோரை தட்டுற சவுண்டு கேக்குது. டோரை திறந்து பார்த்தா அங்க டிஃபானியோட ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்கான். இவனை பார்த்தாலே தெரியும் டம்மி பீஸ் மாதிரி சைக்கோ மாதிரியே இருப்பான். உள்ள வந்தவன் டிஃபானி கிட்ட வழிஞ்சிட்டு இருக்கான். ஆமா, இவனுக்கு டிஃபானி மேல ஒரு கண்ணு. பட் இவளுக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. இவளை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு போட்டோவை காமிச்சு இங்க வரதுக்கு முன்னாடி நான் ஒரு கொலை பண்ணிட்டு வந்திருக்கேன்னு காட்டுறான். ஆமா, நான் முதல்லயே சொன்ன மாதிரி இவளுக்கு மத்தவங்களை கொலை பண்ணி அவங்க வேதனைப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறது பிடிக்கும். இவளும் ஆர்வமா நீ கொலைலாம் பண்ணுவியான்னு அந்த போட்டோவை வாங்கி பாக்குறா. அதுல இருக்கிற நெயில் பாலிஷும் இவன் போட்டிருக்கிற நெயில் பாலிஷும் ஒரே மாதிரி இருக்கும். இவனே தான் செத்து போன மாதிரி வேஷம் போட்டு போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கிறத தெரிஞ்சு இவ திட்டும் போது அப்ப ஏதோ ஒரு சவுண்டு கேக்குதுன்னு திரும்பி பார்த்தா வச்ச இடத்துல அந்த சக்கி பொம்மை இல்ல. அவளுக்கு புரிஞ்சிருச்சு சக்கி உடம்புல அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஆவி வந்துருச்சுன்னு. திரும்பி எங்க இருக்குன்னு தேடும் போது அது உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து இவ பயத்துல கத்துறா. கூட இருந்த ஃப்ரெண்டு இது என்ன பொம்மைன்னு கேட்டதுக்கு நானும் சக்கியும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தோம். போலீஸ்காரங்க இவனை கொலை பண்ணிட்டாங்க. அவனோட ஆவி இப்ப இந்த பொம்மையில தான் இருக்குன்னு சொல்றா. இதை கேட்டு அவனோட ஃப்ரெண்டு சக்கியை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறான். சக்கிக்கு இவன் கிண்டல் பண்றது பிடிக்காம ஒரு கத்தி எடுத்து அவன் வாயை கிழிச்சு பில்லோவால அவன் முகத்துல அமுக்கி அவனை கொலை பண்ணுது. கொலை பண்ணிட்டு டிஃபானியை பார்த்து நான் இல்லாத இவ்வளவு நாள் நீ இவன் கூட தான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தியான்னு கேக்குது. இவளோ எனக்கு உன் கூட மட்டும்தான் சேர்ந்து வாழ பிடிக்கும், அதனாலதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை திரும்பவும் இந்த பொம்மைக்குள்ள வர வச்சேன். இங்க பாரு, நீ எனக்கு கொடுத்த ரிங் இன்னும் உன் ஞாபகமா நான் இதை சந்தோஷமா வச்சிருக்கேன்னு சொல்றா. அதுக்கு சக்கி நக்கலா அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இந்த ரிங்கா நான் ஒருத்திய கரெக்ட் பண்ணிட்டு போய் கொலை பண்ணும் போது திருடுனதுன்னு சொன்னதை கேட்டு அப்போ நீ இந்த ரிங்கை என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வாங்கி கொடுக்கலையான்னு கேட்டதும் அவளை பார்த்து திரும்பவும் நக்கலா சிரிச்சுக்கிட்டே நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நினைச்சது கூட இல்ல, அதுக்கெல்லாம் நீ ஒர்த்தே இல்லைன்னு சொன்னதை கேட்டு இவளுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போய் உன்னை நான் இவ்வளவு நாள் லவ் பண்ணிட்டு இருந்தேன், உனக்காக இவ்வளவு பண்ணிருக்கேன், உன் ஆத்மாவை திரும்பவும் வர வச்சிருக்கேன், பட் நீ என்ன இவ்வளவு கேவலமா நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அந்த சக்கி பொம்மையை எடுத்து மத்த பொம்மைங்கெல்லாம் வைக்கிற இடத்துல போட்டு அடைச்சிடுறா. குள்ள பையிலே நீ இது உள்ளே கடடா, இந்தா நீ கொடுத்த ரிங்குன்னு தூக்கி போட்டுட்டு
இறந்து போன அவன் ஃப்ரெண்டு பக்கத்திலேயே போயிட்டு பெட் மேல படுத்துடுறா. அடுத்த நாள் காலையில அந்த இறந்து போன பாடியை டிஸ்போஸ் பண்ண ஒரு பொட்டியில வச்சுக்கிட்டு எடுத்துட்டு வரா. ஆக்சுவலி பக்கத்திலேயே தான் நம்ம ஹீரோ ஜெஸியோட வீடும் இருக்கு. ஜெஸி கார் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு இந்த பெட்டியை கொஞ்சம் கார்ல எடுத்து வைக்க சொல்லி ஹெல்ப் கேட்கிறா. இவனும் பெட்டியை எடுத்து வச்சு ஹெல்ப் பண்றான். எங்கேயோ கொண்டு போய் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறா. அந்த சக்கி பொம்மை இவளை எப்படிலாம் கொலை பண்ணலான்னு வரைஞ்சு வச்சிருக்கு. இவ வரும்போது கையிலேயே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொண்டு வரா. சக்கியை பார்த்து நீ என்னையே வேணான்னு சொல்லிட்டல, இனிமே நீ இந்த பொம்மை கூட தான் வாழ போறேன்னு சொல்லி அந்த பொம்மையையும் அதுக்குள்ளேயே போட்டு பூட்டிட்டு இவ குளிக்க போறா. பாத் டப்ல ஜாலியா குளிச்சுக்கிட்டே டிவி பார்த்துட்டு இருக்கா. டிவில இவ கொலை பண்ண அந்த போலீஸ பத்தியும் இவ இப்ப கொலை பண்ணி டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்த பாடியை பத்தியும் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இவ சக்கி கிட்ட நீ கொடுத்த ரிங் எனக்கு வேணான்னு தூக்கி போட்டதை யூஸ் பண்ணி அந்த பாக்ஸ கட் பண்ணிட்டு இருக்குது. ஒரு வழியா அந்த பாக்ஸ கட் பண்ணி வெளியே வந்து கத்தியை எடுத்துக்கிட்டு டிஃபானி கொடுத்த அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு அவளை கொலை பண்ண பாத்ரூமுக்கு போகிற சீனு வேற லெவல்ல இருக்கும். உள்ள போய் அந்த டிவியை பாத் டப்ல தள்ளி விட்டு ஷாக் அடிக்க வச்சு அவ துடிச்சு இறந்து போறத பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கு சக்கி. இவ இறந்ததும் ஏதோ மந்திரம் எல்லாம் சொல்லி இப்போ டிஃபானுடைய ஆவிய இந்த பொம்மைக்குள்ள வர வைக்குது சக்கி. இப்போ அவளோட ஆவி இந்த பொம்மைக்குள்ள வந்துருது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு என்ன குள்ள பையலேன்னு சொல்லி அந்த பாக்ஸ்ல போட்டு அடைச்சல, இப்ப நீயும் ஒரு பொம்மை தான், உன் மூஞ்ச போய் கண்ணாடியில பாருன்னு சொல்லி அவளை கேவலமா பார்த்து சிரிக்குது. இவ கோவமா சக்கியை அடிச்சுட்டு மந்திரம் சொல்ற அந்த ஸ்பிரிச்சுவல் புக்கை எடுத்து பார்த்துட்டு இருக்கா. எப்படியாவது அவளோட உடம்புக்குள்ள திரும்ப போக முடியுமான்னு. சக்கி அவகிட்ட 217வது பேஜ பாருன்னு சொல்லுது. அதுல ஏதோ ஹார்ட் ஷேப்ல இருக்கிற ஒரு டாலர் பத்தி போட்டு இருக்கு. அதை படிச்சு பார்த்தா அந்த டாலரோட சக்தியால திரும்பவும் நம்ம மனுஷனோட உடம்புக்குள்ள போலான்னு போட்டு இருக்கிறத பார்த்து டிஃபானி இப்போ இதை நம்ம எங்க போய் கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறா. அதுக்கு அந்த சக்கி இந்த டாலர் என்கிட்ட தான் இருந்துச்சு, போலீஸ்காரங்க என்னை கொலை பண்ணி புதைக்கும் போது அதையும் சேர்த்து என்னோட புதைச்சிட்டாங்க. என்னோட கல்லறைக்கு போனா அந்த டாலர் எனக்கு திரும்ப கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம மந்திரம் போட்டு மனுஷன் உடம்புக்குள்ள திரும்ப போலான்னு இதுங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுதுங்க. டிஃபானி பொம்மை நம்ம ஹீரோ ஜெஸிக்கு கால் பண்ணி அவ வீட்டுல இருக்கிற 2 பொம்மையையும் நியூ ஜெர்சில இருக்கிற ஒரு கல்லறைக்கு கொண்டு போய் சேர்த்தா $1000 தரேன்னு சொல்றா. $1000 கிடைக்குதுன்னு ஆசைப்பட்ட நம்ம ஹீரோ அவ வீட்டுக்கு வந்து அந்த 2 பொம்மைகளையும் எடுத்துட்டு கிளம்புறான். இந்த டிஃபானி பொம்மை அவ உயிரோட இருக்கும் போது எப்படி மேக்கப் பண்ணிப்பாலோ அதே மாதிரி என்னமா மேக்கப் போட்டு கிளம்பி இருக்கு பாருங்க. ஜெஸி போற வழியில நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போய் அவனுக்கு காசு கிடைச்சிருக்க விஷயத்த சொல்றான். இதுக்கு மேல உன்னோட அங்கிளுக்கு பயந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, வா இங்க இருந்து ஓடி போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டதும் இவளும் எப்படா கேப்பான்னு இருந்தா போல உடனே தோ வரேன்ட்டு வீட்டுக்குள்ள ஓடி போய் அவளோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரதுக்குள்ள ஜேடோட அங்கிள் ஹீரோவோட காரு வீட்டுக்கு வெளியே நிக்கிறத பாத்துடுறாரு. அவனோட கார்ல கஞ்சாவை வச்சு போலீஸ் யதார்த்தமா செக் பண்ற மாதிரி செட் பண்ணி அவனை மாட்டி விடலான்னு பிளான் பண்றாரு. அவரோட போலீஸ் ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு கஞ்சாவை கார்ல எங்க ஒளிச்சு வைக்கலான்னு காருக்குள்ள போறாரு. இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்த சக்கியும் டிஃபானியும் இவனை போட்டு தள்ளினாதான் ஹீரோவும் ஹீரோயினும் பத்திரமா நம்மள அந்த கலருக்கு கூட்டிட்டு போவாங்கன்னு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு அந்த அங்கிளை போட்டு தள்ளுதுங்க. ஜெஸியும் ஜேடும் வர சவுண்ட் கேட்டு அதுக்குள்ள அந்த கார்ல இருந்த ஒரு பாக்ஸ்ல அந்த அங்கிளோட பாடியை மறைச்சு வச்சுட்டு அங்கிள் கொண்டு வந்த கஞ்சா பாக்கெட்டை எடுத்து சக்கி அதோட பாக்கெட்ல வச்சுக்குது. இது எதுவுமே தெரியாம ஹீரோவும் ஹீரோயினும் ஜாலியா அங்க இருந்து கிளம்புறாங்க. அங்கிள் முன்னாடியே இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால அவரோட போலீஸ் ஃப்ரெண்டு இவங்க போற காரை பின்னாடியே தொடர்ந்து வந்துட்டு இருக்கான். இதை ரொம்ப நேரமா கவனிச்சு இவங்க கடுப்பாகி காரை ஸ்டாப் பண்ணி அவங்க கிட்ட போய் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு எங்க பின்னாடியே வரீங்கன்னு கேக்குறாங்க. அவன் உங்க அங்கிள் உங்களை நோட்டை விட சொல்லியும் பிரிக்க சொல்லியும் என்கிட்ட காசு கொடுத்துருக்காருன்னு சொல்லி நக்கலா சிரிக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பாகி அங்கேயே அந்த போலீஸ் அடிச்சிடுறா. இத அங்க சுத்தி இருந்த எல்லா மக்களும் கவனிக்கிறாங்க. டக்குன்னு ஜெஸி அவளை தடுத்து நீ போய் நம்ம போறதுக்கு வழியில சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வா, அதுக்குள்ள நான் இவனை சமாளிக்கிறேன்னு சொல்றான். அதுக்குள்ள அந்த போலீஸ் கார்க்குள்ள போயிட்டு அந்த கஞ்சா பாக்கெட் கிடைக்குமான்னு தேடுறான். கரெக்டா அவன் அந்த அங்கிளை மறைச்சு வச்ச பாக்ஸை ஓபன் பண்ண போறான். சக்கி அந்த கஞ்சா பாக்கெட்டை எடுத்து அவன் கண்ணுக்கு தெரியற மாதிரி தூக்கி போட்டு அவனை டைவர்ட் பண்ணுது. அவன் தேடுறது இந்த கஞ்சா பாக்கெட் தானே. உடனே அதை எடுத்துக்கிட்டு ஜெஸி கிட்ட இந்த கஞ்சா பாக்கெட் உன் கார்ல தான் இருந்துச்சு, இப்போ நான் உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லி மிரட்டுறான். ஹீரோவும் கடுப்பாகி இதெல்லாம் ஜேடோட அங்கிளோட வேலை தான்னு சொல்லி சண்டைக்கு போறான். பட் என்னதான் இருந்தாலும் இவன் ஒரு போலீஸ் ஆச்சே, ஜேடால அவனை ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்குள்ள அந்த போலீஸ் அவனோட கார்க்குள்ள போய் ஜேடோட அங்கிளுக்கு கால் பண்ணி ட்ரை பண்றான். திரும்பவும் இந்த போலீஸையும் போட்டு தள்ளினாதான் நம்ம கலரிக்கு போக முடியும்னு பிளான் பண்ண சக்கி யாருக்கும் தெரியாம வெளியே வந்து போலீஸ் காருக்கு தவழ்ந்துட்டே போய் பெட்ரோல் டேங்குக்கு நெருப்பு வச்சுட்டு வந்துருது. ஏதோ ஸ்மெல் வருதுன்னு கவனிச்சு அந்த போலீஸ் வெளியே வரதுக்குள்ள அந்த கார் அப்படியே வெடிச்சு செதறுது. அங்க இருந்த மக்கள்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. ஜேடு சாப்பாடு வாங்க போனவ கரெக்டா அங்க வந்து பார்த்துட்டு உடனே ஜெஸிய காரை ஈடு முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்றா. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த பப்ளிக் இதுக்கு இவங்க தான் காரணம், போலீஸ கூப்பிடுங்கன்னு கத்துறாங்க. அங்க இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி ஹைவேல கார்ல வேகமா போயிட்டு இருக்காங்க. இப்போ ஜேடுக்கும் ஜெஸிக்கும் என்ன குழப்பம்னா ஜேட நம்ம சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி அமிச்சோம், அவ தான் இந்த போலீஸ கொன்னுட்டு இருக்கான்னு ஜெஸி நினைச்சிட்டு இருக்கான். இவ என்னடானா நம்மள சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி அமிச்சு ஜெஸி கோவத்துல இந்த போலீஸ கொன்னுட்டான்னு ஜேட் நினைச்சிட்டு இருக்கா. சோ அந்த சீன்
சீன்ல 2 பேரும் ஒன்னா இல்லாததுனால இவ தான் கொலை பண்ணிருப்பா இல்ல அவன் தான் கொலை பண்ணிருப்பான்னு இவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம். இது இவங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்டாவே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இவங்களோட ஃப்ரெண்ட் அந்த டேவிட் கால் பண்ணி உங்களை பத்தி தான் நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க, அந்த போலீஸ் கார் வெடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தான் பேசி சண்டை போட்டுட்டு இருந்தான்ட்டு பப்ளிக் போலீஸ் கிட்ட சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஜேடோட அங்கிளையும் காணோம், அவரையும் நீங்க தான் எதனா பண்ணிருப்பீங்கன்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்கன்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டு இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியாம காரை நியூ ஜெர்சி நோக்கி ஓட்டிட்டு இருக்காங்க. இது இப்படியே போனா சரி வராதுன்னு 2 பேரும் போற வழியிலேயே முடிவு பண்ணி ஒரு சர்ச்சில் காரை நிறுத்தி உள்ள போய் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. காருக்குள்ள இருக்கிற சக்கியும் டிஃபானியும் இதே மாதிரி ஒரு பெரிய சர்ச்சில் நம்மளுக்கு கல்யாணம் ஆகணும்னு பேசிட்டு இருக்குங்க. அப்போ சக்கி ஒரு ஈவில் ஸ்மெயில் கொடுக்கும். கரெக்டா அந்த நேரம் பார்த்து அந்த பாக்ஸ்ல இருந்த அங்கிள் உயிரோட ஏஞ்சிக்கிறான். பார்த்தா அவன் இன்னும் சாகல. சக்கி உடனே ஒரு கத்தியை எடுத்து அவனை குத்தி அங்கேயே சாகடிக்குது. அப்படியே பக்கத்துல இருந்த ஒரு ஹோட்டல் ரூமுக்கு வந்து ஜெஸியும் ஜேடும் நியூஸ்ல பார்த்தா இவங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து பக்கத்து ரூம்ல இருந்து ஒரு கப்பல்ஸ் உள்ள வந்து, ஓ சாரி, எங்க ரூம்னு நினைச்சு நாங்க தெரியாம உள்ள வந்துட்டோம்னு பேச்சு கொடுக்குறாங்க. அதுல இந்த லேடி ஜெஸி கவனிக்காத நேரத்துல அவனோட பர்ஸ் திருடுறா. அது மட்டும் இல்லாம டிஃபானி பொம்மை கையில இருந்த அதோட ரிங்கையும் திருடுறா. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த டிஃபானி அந்த கப்பல்ஸை சும்மாவே விடக்கூடாதுன்னு நைட்டு அவங்க ரூமுக்கு போய் அவங்க படுத்துட்டு இருக்கும் போது ஒரு பாட்டிலை எடுத்துட்டு நிக்கிறது அந்த கப்பல்ஸ் பார்த்து பயத்துல புரியாம கத்துற அந்த ஒரு செகண்ட்ல கையில வச்சிருந்த பாட்டில அந்த சீலிங்ல இருக்கிற கிளாஸ் செட்டு மேல தூக்கி அடிக்கிறா. மேல இருந்த கிளாஸ் மொத்தமா உடைஞ்சு அவங்க மேல விழுது. அவங்க அங்கேயே செத்து போறாங்க. டிஃபானி கொலை பண்ண ஸ்டைல பார்த்த சக்கிக்கு அவன் மேல லவ் ரொம்ப வந்துருச்சு. செத்து போனவ அந்த ரிங்க கையில வச்சிருந்ததை பார்த்து சக்கி திரும்பவும் எடுத்து டிஃபானிக்கு போட்டு ப்ரப்போஸ் பண்ணுது. இந்த அம்மா என்னடானா ஆனந்த கண்ணீர்ல அழறாங்க. 2 பேரும் அன்னைக்கு நைட் ஒன்னா இருக்காங்கன்னா இதுங்களுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது. தூங்கி எழுந்திருச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜெஸி எழுந்திருச்சு வெளியே போனதும் டேவிட்க்கு கால் பண்ணி ஜெஸி தான் என் மேல இருக்கிற லவ்ல அந்த போலீஸை கொலை பண்ணிருப்பானு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு பேசிட்டு இருக்கும்போது டேவிட்க்கு செகண்ட் கால் வருது. பார்த்தா ஜெஸி கால் பண்றான். இவன் கால் பண்ணி ஜேட் தான் என் மேல இருக்கிற லவ்ல அந்த போலீஸை கொலை பண்ணிருப்பாளோன்னு சந்தேகமா இருக்குன்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த டேவிட் என்னடானா 2 பேர்கிட்டயும் ஒரே மாதிரி அப்பனா நீங்க போய் போலீஸ் கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த இறந்து போன கப்பல்ஸ் ரூமுக்கு கிளீன் பண்ண ரூம் கிளீனிங் லேடி வராங்க. இந்த கப்பல்ஸ் கொடூரமா இறந்து கிடக்கிறத பார்த்து கத்தன கத்துல ஜெஸியும் ஜேடும் அங்க ஓடி வந்து பார்த்துட்டு அந்த ஹோட்டல்ல இருந்து உடனே ஓடுறாங்க. ஏன்னா இந்த கொலையும் நம்ம தலைமையில கட்டிட போறாங்களோன்னு அவங்களுக்கு பயம். கரெக்டா டேவிடும் அங்க வரான். 3 பேரும் அங்க இருந்து கார்ல கிளம்புறாங்க. போற வழியில டேவிட் இவங்க கிட்ட இதுக்கெல்லாம் என்ன குழப்பம்னு பேசிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஏதோ பேட் ஸ்மெல் வருது. இந்த பேட் ஸ்மெல்லுக்கு என்ன காரணம்னு கவனிக்கிறான். அந்த பாக்ஸுக்கு பக்கத்துல ஏதோ பிளட் மாதிரி இருக்கேன்னு ஓபன் பண்ணி அங்குளோட பாடியை பார்த்துட்டு ஷாக்ல அந்த பாடியில இருந்த கன்னை எடுத்து ஜெஸியையும் ஜேடையும் காரை நிறுத்த சொல்லி கன்னை காமிச்சு கார்ல இருந்து இறங்குறான். இவன் இறங்குனத அங்க போயிட்டு இருந்த ஒரு போலீஸ் ஆபீசர் பாத்துடுறாரு. அவரு தன்னோட காரை திருப்பிட்டு வரத கவனிச்ச சக்கியும் டிஃபானியும் அதுங்க கையில இருந்த கன்னை எடுத்து இவங்கள மிரட்டினதும் 3 பேருக்கும் என்னடா இதுன்னு ஒண்ணுமே புரியல. டேவிட் பயத்துல காரை விட்டு இப்படி நடந்ததும் ஹைவேல வேகமா வந்துட்டு இருந்த ஒரு லாரி மோதி உடல் செதறி அங்கேயே இறந்து போறான். இந்த பொம்மை இங்க காரை எடுக்க சொல்லி மிரட்டினதுனால காரை எடுத்துக்கிட்டு அந்த போலீஸ் வரதுக்குள்ள அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. பட் அந்த போலீஸ்காரன் இவங்கள சேஸ் பண்ணிட்டே வரான். சக்கி போலீஸ் கார் டயர்ல கரெக்டா ஷூட் பண்ணதும் பஞ்சர் ஆகி அந்த கார் அங்கேயே சுருண்டு விடுது. கார்ல நியூ ஜெர்சியை நோக்கி போயிட்டு இருக்கும் போது ஜெஸி கிட்டையும் ஜேடு கிட்டையும் உங்களோட உடம்பு எங்களுக்கு கரெக்டா இருக்கும், இப்படி வந்து அநியாயமா மாட்டிக்கிட்டீங்களேன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்குங்க. அந்த கலரைக்கு போய் அந்த ஹார்ட் போட்ட டாலரை எடுத்து மந்திரம் பண்ணி இவங்க 2 பேர் உடம்புக்குள்ள போயிடலான்னு இந்த பொம்மைங்க பிளான் பண்ணிட்டு இருக்குங்க. அந்த நேரத்துல ரேடியோல போலீஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நாங்க ஆல்ரெடி கொலை பண்ணி கண்ட்ரோல் ரூம்ல வச்சிருந்த சக்கியோட கைரேகை தான் கொலை நடந்த எல்லா இடத்துலயும் கிடைச்சிருக்கு. சோ நாங்க உடனே நியூ ஜெர்சியில இருக்கிற அந்த கல்லறையில இருக்கிற அவனோட பாடியை திறந்து பார்க்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு இருந்த சக்கியும் டிஃபானியும் ஷாக் ஆகி போலீஸ்க்கு நம்ம இந்த கார்ல தான் வந்துட்டு இருக்கோம்னு தெரிஞ்சிருச்சு, நம்ம வேற காரை மாத்தணும், சீக்கிரமா என்னோட கல்லறைக்கு போகணும்னு அதை விட பெரிய கார்ல போன ஒரு வயசான கப்பல்ஸை கொலை பண்ணி இந்த பொம்மைங்க ஜெஸியும் ஜேடையும் கன் பாயிண்ட்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்குங்க. டிஃபானி என்னடானா ஜேடுக்கு அவ போட்டுக்கிற மாதிரியே மேக்கப் போட்டு விடுது. ஏன்னா அங்க போனதும் இவன் உடம்புக்குள்ள போக போறோம்னு மேக்கப் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த கார்ல இருந்த ஒரு ஓவன்ல அவனோட ஆசை புருஷன் சக்கிக்கு பிஸ்கெட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மேடம் ரெடியான பிஸ்கெட்டை கொடுத்துட்டு ஆசையா பேசிட்டு இருக்கிறத கவனிச்ச நம்ம ஹீரோ வேணுனே இதுங்களுக்குள்ள சண்டை மூட்டி விட சக்கியை பார்த்து கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தான் டிஃபானியோட எச்ச பிளேட்லாம் கழுவுறியான்னு கேக்குறான். சக்கி தான் ஈகோ பிடிச்சவனாச்சே கோவத்துல டிஃபானி கிட்ட ஏய் இங்க வாடி இந்த எச்ச பிளேட்டை நீ வாஷ் பண்ணுன்னு சொல்லுது. அந்த நேரத்துல ஜேடு டிஃபானி கிட்ட என்ன சமையலும் நீ தான் பண்ணணும், எச்ச பிளேட்டும் நீ தான் கழுவணுமான்னு இவ இந்த சைடு ஏத்தி விடுறா. 2 பொம்மைங்களுக்குமே ஈகோ கிளாஷ் ஆகி சண்டை போட்டுட்டு இருக்குங்க. நீ எல்லாம் ஒரு புருஷனா மனைவிக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டியான்னு டிஃபானி கேட்க, நீ சமைச்சதெல்லாம் ஒரு சமையலா கேவலமா இருக்குடின்னு சக்கி சொல்லுது. இதை நோட் பண்ணிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் டக்குன்னு டிஃபானி பொம்மைய அந்த ஓவன்ல எட்டி உதச்சி உள்ள தள்ளி விடுறான். ஓவனுக்குள்ள விழுந்து அது எரிய ஆரம்பிக்குது. ஹீரோ என்னடானா டக்குன்னு காரை லெஃப்ட்ல திருப்பி அந்த சக்கி பொம்மைய காரோட சைட் மிரர் வழியா தள்ளி விடுறான். அது வெளியே விடுற டைம்ல கையில இருந்த கன்னை வச்சு ஷூட் பண்ண
பண்ணதுனால கார் கண்ட்ரோல் இல்லாம ஒரு பள்ளத்துல போய் விழுது. கார் உடைஞ்சு அதுல இருந்த பெட்ரோல் டேங்க்ல இருந்து பெட்ரோல் லீக் ஆயிட்டு இருக்கு. ஓவன்குள்ள இருந்த டிஃபானி பொம்மை எரிஞ்சு போய் வெளியே வந்து ஜேட பார்த்து உன்னை சும்மா விட மாட்டேன்னு அவளோட காதை புடிச்சு கடிக்குது. மயக்கத்துல இருந்த ஜெசி ஓடி வந்து டிஃபானி பொம்மையை தூக்கி போட்டுட்டு கட்டி போட்டு இருந்த ஜேட காப்பாத்தி கார்ல இருந்து வெளியே கொண்டு வரான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து கார் வெடிச்சு செதறுது. வெளியே வந்த ஹீரோ டிஃபானி பொம்மையை ஷூட் பண்ணலான்னு கன்னை எடுத்ததுக்குள்ள சக்கி ஹீரோயினை கன் பாயிண்ட்ல அந்த கல்லறைக்கு தூக்கிட்டு போக சொல்லுது. வேற வழி இல்லாம ஹீரோயின் சக்கிய தூக்கிட்டு ஓடுறத பார்த்த ஜெசி டிஃபானி பொம்மையை தூக்கிட்டு பின்னாடியே ஓடுறான். சக்கி அதுக்குள்ள ஹீரோயினை வச்சு அதோட சபப்பெட்டியை ஓபன் பண்ண வச்சு அந்த எலும்பு கூடு கழுத்துல இருந்த டாலரை அதுகிட்ட தூக்கி போட சொல்லுது. இவனும் தூக்கி போடுறா. அந்த டாலரை கையில எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஜெசி டிஃபானி பொம்மையை தூக்கிட்டு அங்க வந்துடுறான். டிஃபானி தலையில கன்னை வச்சு ஜேட நீ இந்த பக்கம் அனுப்பு, அப்பதான் நான் டிஃபானி அந்த பக்கம் அனுப்புவேன்னு ரெண்டு பேருமே மாறி மாறி போறாங்க. பட் சக்கி ஜேட் அந்த பக்கம் போனதும் கையில இருந்த கத்தியை தூக்கி அவ மேல வீசுறத பார்த்து ஜெசி திருப்பி அவ மேல அந்த கத்தி குத்த வாங்கிக்கிறான். கன் பாயிண்ட்ல ஹீரோவையும் ஹீரோயினையும் கட்டி போட்டு மந்திரம் சொல்லிட்டு இருக்கு இந்த சக்கி. பட் டிஃபானி இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல வச்சிருக்கிற லவ் பார்த்து சக்கி கிட்ட போய் நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் சக்கின்னு சொல்லி கத்திய புடிச்சு சக்கி எதிர்பார்க்காத நேரத்துல சக்கி முதுகிலேயே குத்திடுறா டிஃபானி. சுருண்டு கீழே விழுந்த சக்கி ஏன் இப்படி பண்ணன்னு கேட்டதுக்கு நம்மளோட வாழ்க்கை ஏற்கனவே முடிஞ்சு போச்சு, பட் இவங்க இனிமேதான் வாழ்க்கையை தொடங்க போறாங்க, சோ நீ இவங்களை விட்டுடுன்னு சொல்லுது. நீங்களே பாருங்க என்ன ஒரு நல்ல மனசு இந்த டிஃபானி பொம்மைக்கு. ஹீரோயினும் ஹீரோவும் அந்த கட்டை ரிமூவ் பண்ணிட்டு திரும்புறதுக்குள்ள சக்கியையும் டிஃபானியும் மண்வெட்டியால அடிச்சுக்க ஆரம்பிக்குதுங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல சக்கி கத்தியாலேயே டிஃபானிய குத்தி கீழே தள்ளுது. ஜெசி அந்த சக்கியை அடிச்சு அதோட கலரைக்குள்ளேயே தள்ளுறான். தள்ளிட்டு அதுக்குள்ள இருந்த ஏனிய அந்த சக்கி பொம்மை மேல வராத மாதிரி தூக்கிடுறான். அதுக்குள்ள ஹீரோயின் அங்க இருந்த கன்னை எடுத்து சக்கி பொம்மையை காமிச்சு நிக்கிறா. கரெக்டா அந்த நேரத்துல இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த போலீஸ் ஒருத்தர் அங்க வந்து ஜேட கண்ணு கீழே இருக்க சொல்லி அந்த குழி கிட்ட வந்து பார்த்தா சமஷாக் அவருக்கு. என்னடானா சக்கி கையில கத்திய வச்சுக்கிட்டு நான் வாழணும்னு கத்திக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கு, இதுக்கு மேல விட்டா சரி வராதுன்னு ஹீரோயின் அந்த போலீஸ் கையில இருந்த கண்ணை புடுங்கி அந்த சக்கிய சுட்டு சாகடிக்கிறா. அந்த சக்கி அதோட கல்லறையிலேயே திரும்ப போய் விடுது. அந்த போலீஸ் இவங்க கிட்ட இங்க நடந்ததை சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவருக்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் வருது. கால்ல இந்த கேஸ்க்கும் ஜெசிக்கும் ஜேடுக்கும் சம்பந்தம் இல்ல, நீங்க ஃபாரன்சிக் டீமை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஜேடையும் ஜெசியும் அங்க இருந்து போக சொல்றாரு. இவங்க போனதும் அந்த போலீஸ் ஆபீசர் டிஃபானி பொம்மை கிட்ட போய் பயந்துட்டே தொட்டு பார்த்துட்டு இருக்காரு. டக்குன்னு அது அலறி கத்துறத பார்த்து அவருக்கு ஒண்ணுமே புரியாம பார்த்துட்டு இருக்கும் போது டிஃபானிக்கு அகோரமா ஒரு குட்டி சக்கி பொம்மை பிறக்குது. அது அப்படியே பறந்து அந்த போலீஸ் முகத்தை கடிச்சு கிழிக்கிற மாதிரி காமிச்சு அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த கிளைமேக்ஸை பார்த்துட்டு என்னடா படத்தை இப்படி முடிக்கிறீங்க, ஒருவேளை இந்த மூவிக்கு அடுத்த பாட்டு இருக்குமோன்னு தேடி பார்த்தேன். அட ஆமாங்க, இதோட அடுத்த பார்ட் சீட் ஆஃப் சக்கியா கூடிய சீக்கிரம் அடுத்த பார்ட்டியும் எங்க சேனல்ல போடுறோம். பார்த்து என்ஜாய் பண்ண எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது வரைக்கும் பை பை, see you soon.